First one is physical layer. From the name itself you can understand. So physical layer na enna appdi pathina first edutone enna irukkudu physical layer da. முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு டேட்டா நீ கம்யூனிகேட் பண்ணனும் அப்படி பாத்தீங்க அப்படினா இந்த லேயர்ல அப்ளிகேஷன் லேயர்ல இருந்து கீழ வந்து physical லேயர்ல இருந்து இந்த physical லேயர்ல இருந்து அடுத்த physical லேயர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கரெக்ட்டா? அப்போ டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு மெயின் திங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா physical layer. It deals about the physical characteristics. சரியா? இன்டர்ஃபேஸ் ஓட physical characteristics, என்ன டிரான்ஸ்மிஷன் மீடியம் யூஸ் பண்ணனும், அதோட மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் characteristics என்ன, இத பத்தி சொல்றதா வந்து physical layer. அப்ப அந்த டேட்டாவை எப்படி வந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இந்த மீடியம் என்ன யூஸ் பண்றோம், அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், இந்த மீடியம் எப்படி இருக்கணும் அப்படினு சொல்றது என்னது physical layer. ரைட்? புரியுதா? சோ சிம்பிளா சொல்லணும்னா it tells about the mechanical and electrical characteristics of the transmission medium and interface. Okay, and now what are the other responsibilities அப்படினு பாத்தீங்க அப்படினா இங்க பாத்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் நல்லா புரிஞ்சு பாருங்க. சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் it will understand only zeros and ones. கரெக்ட்டா? zeros and ones தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா சிஸ்டமால யூஸ் பண்ண முடியும், படிக்க முடியும். சோ அப்ப ஒரு சிஸ்டத்துல இன்னொரு சிஸ்டத்துக்கு போகும்போது இந்த zeros and ones என்ன பண்ணனும் நம்ம, it has to be converted to a different signal. சரியா? அப்ப எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாத்தணும். அந்த சிக்னலா மாத்த அந்த process பண்றது யாருன்னா physical layer. ரைட்? சோ அப்ப physical layerல டேட்டா எப்படி இருக்குன்னா it is a stream of bits. அந்த stream of bits நான் இன்னொரு சிஸ்டத்துக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு first I have to transfer into an electrical signal. சரியா? சோ இந்த process எல்லாத்தையுமே பண்றது யாருன்னா physical layer. Okay, so what are the other responsibilities na, as I said before, physical characteristics of interface and medium. சரியா? sir physical characteristics of interface medium na enna, as I said என்ன மீடியம் யூஸ் பண்ணனும், அந்த மீடியம்ல எப்படி வந்து அந்த சிக்னலை வந்து கன்வர்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மீடியம் யூஸ் பண்ணலாம், இந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன physical characteristics இருக்கும், அந்த மாதிரி சொல்றது எல்லாமே என்னது physical layerோட வேலை. And then representation of bits. Sir, what is representation of bits? As I said before, இங்க பாத்தீங்கன்னா என்னது எல்லா டேட்டாஸ் எப்படி இருக்கும், stream of bits ஆ இருக்கும். சரியா? stream of bits ஆ இருக்கும். சோ அந்த stream of bits வந்து நாம என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்க அப்படினா எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாத்தணுமா? சரியா? இப்போ இந்த zeros and ones ல நடுவுல என்ன இருக்கும் அப்படினு பார்த்தா எந்த ஒரு கேப்போ இல்ல நடுவுல ஏதாவது ஒரு ஃப்ரேம்ஸ் எதுவுமே இருக்காது. கண்டினியூஸா என்னது stream of bits தான் இருக்கும். இந்த stream of bits என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், it is changed into a electrical signal. அப்ப electrical signal மாத்துனா some type of encoding has to be take place. சரியா? சோ ஏதாவது ஒரு encoding process யூஸ் பண்ணனும். அப்ப என்ன encoding process யூஸ் பண்ணலாம், இல்ல என்னென்ன டிஃபரண்ட் மெத்தட்ஸ் இருக்கு, அத பத்திலாம் சொல்றதுதான் இந்த representation of bits. அந்த stream of bits electrical signal எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். And then data rate. What is data rate? Data rate என்ன, number of bits per second. சரியா? bits னா என்ன, what is number of the zeros and ones எல்லாம் சொல்றோம்ல, இத என்ன சொல்றோம், bits ன்னு சொல்றோம். சரியா? data rate என்ன அர்த்தம் அப்படினா number of bits per second, எவ்வளவு bits ஒரு செகண்ட்ல உன்னால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், that is called data rate. சரியா? சோ ஒரு 10 பிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒரு 20 பிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்றோம்ல, அதுதான் வந்து என்னது data rate, number of bits per second. very important 2 mark question. okay, சோ இந்த data rate எப்படி இருக்கணும் அப்படினு சொல்றது என்னது physical layer. இந்த particular application இந்த மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு we need this much amount of data rate. அது மாதிரி சொல்றது என்னது physical layer. And then synchronization of bits. sir what is synchronization of bits? data rate மட்டும் கரெக்ட்டா இருந்தா பத்தாது, சென்டருக்கும் ரிசீவருக்கும் synchronization இருக்கணும். சரியா? சோ synchronization என்ன, it has to work coordinately. சரியா? இப்ப பாத்தீங்க அப்படினா ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த 5 பிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிச்சு அப்படினா இந்த 5 அதாவது ஃபர்ஸ்ட் பிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 5 மினிட்ஸ்க்குள்ள எல்லா பிட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படினா ரிசீவர்ல என்ன பண்ணனும், ஃபர்ஸ்ட் பிட்டுக்கு லாஸ்ட் பிட்டுக்கும் கரெக்ட்டா அந்த 5 மினிட்ஸ்க்குள்ள எல்லாமே ரீச் ஆயிருக்கணும். புரியுதா இல்லையா? சோ some sort of synchronization should be there. bit rate மட்டும் கிடையாது, synchronization கரெக்ட்டா இருக்கணும். And then line of configuration. sir what is line of configuration? இத போன கிளாஸ்லயே நம்ம சொன்னோம். சரியா? line of configuration is nothing but types of connections. சரி, என்னென்ன types of connections இருக்கு, point to point connection இருக்கா, so point to point connection, and then multi point connection, point to point connection and multi point connection. as I said before, போன கிளாஸ்லயே சொல்லிருப்பேன் what is point to point connection and what is multi point connection. ரெண்டு சிஸ்டத்துக்கு டைரக்டா டெடிகேட்டட் லிங்க் இருந்துச்சுனா அது வந்து என்னது point to point connection. சரியா? சோ அதே கனெக்ஷன் வந்து நிறைய சிஸ்டம்ஸ் ஷேர் பண்ணிருந்தாங்க அப்படினா more than 4-5 systems ஷேர் பண்ணிருந்தாங்க அப்படினு பாத்தீங்கன்னா that is called as multi point connection. அப்ப நம்ம இந்த கனெக்ஷன் வந்து point to point connection தேவையா multi point connection தேவையான்னு சொல்றது யாருன்னா physical layer. and also physical topology.
What is physical topology? ஏற்கனவே பார்த்தோம் topology என்ன அப்படின்னு சொல்லிட்டு. It tells you how a network is laid out. எந்த நெட்வொர்க்க அதாவது ஒரு நெட்வொர்க்கை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றதா என்னது topology. அதுல என்னென்ன பார்த்தோம்? ஸ்டார், mesh topology, and then bus topology, ring topology, hybrid topology. இந்த மாதிரி different topologies பார்த்தோம். இதுல எந்த topology யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது யாரு? Physical layer. And then transmission mode. சரியா? What is transmission mode? என்ன type of transmission யூஸ் பண்ண போறோம்? சரியா? That is simplex, half duplex, full duplex. சரி, you know what is simplex, half duplex and as well as full duplex. இதெல்லாம் போன கிளாஸ்ல நான் சொல்லிருக்கேன். சரியா? சோ இது எல்லாத்த பத்தியும் நீ என்ன பண்ணனும்? எக்ஸ்பிளைன் பண்ணனும் physical layerல. ரைட்? சோ இப்போ what is the working of physical layer? Physical layer ஓட responsibilities என்ன? It tells about the physical characteristics of interface and medium, and then representation of bits, that is it teaches about the types of encoding which is used, and then data rate, எவ்வளவு data rate இருக்குன்னு சொல்லுவோம், synchronization of bits, and also it tells about the type of connection, topology and transmission modes. சரியா? இத நீ ஈஸியா டிஸ்கிரைப் பண்ணி அழகா எழுதலாம். இது படிக்கணும்னு அவசியமே இல்ல. இந்த டேட்டாஸ் தெரிஞ்சதுனாவே என்ன பண்ணலாம்? ஈஸியா எழுதலாம். கரெக்ட்டா? லைன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் போட்டுட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் மல்டி பாயிண்ட்னா என்ன, and then பாத்தீங்க அப்படினா physical topology, 5 topology போட்டு 5 topology just 2 லைன்ஸ்ல என்னென்ன topology அப்படினு எழுதலாம். transmission mode, similarly என்னென்ன type of transmissions இருக்கு. ரைட்டா? clear? Any doubts in physical layer? right. so next வந்து பாத்தீங்க அப்படினா very important layer, data link layer. சரியா? இந்த data link layer ஓட working is very very important. so data link layer எங்க இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா செகண்ட் லேயர், அதாவது physical layer விட கொஞ்சம் மேல இருக்குது என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா this data link layer. so இந்த data link layer ஓட working என்ன சார் அப்படினு பாத்தீங்க அப்படினா physical layerல டேட்டா வந்திருக்கா, சரி, அந்த டேட்டா எரர் ஃப்ரீ டேட்டாவா இருக்கணும் அப்படினா அது யார் பண்றது? data link layer பண்றது. சரியா? சோ அப்ப அந்த data link layer உடைய மெயின் வேலை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா framing. சரியா? what framing will do? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டினேஷன்ல பாருங்க, டெஸ்டினேஷன்ல என்ன பண்ணும்? பிசிக்கல் அட்ரஸ்ல இருந்து அந்த டேட்டா எங்க போகும்? நேரா எங்க போகும்? டேட்டா லிங்க் லேயர் போகுமா? டேட்டா லிங்க் லேயர் போகுமா? இப்போ டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணும் அப்படினா it will receive this particular stream of bits. the stream of bits ரிசீவ் பண்ணிக்கும். 0 1 0 1 அப்படி இருக்கா? அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு it will start framing. அதாவது framing is nothing but it will separate that stream of bits into manageable frames. frames-ஆ பிரிக்கும். இது ஒரு frame, இது ஒரு frame, இது ஒரு frame அப்படினு பிரிக்கும். இந்த frameக்குள்ள ஒரு 2 பிட் இல்ல 3 பிட் depending upon the application அது என்ன பண்ணிக்கும்? இந்த stream of bits-ஐ different frames-ஆ பிரிக்கும். சரியா? அப்பதான் என்ன பண்ண முடியும்? ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சரியா? so first important function is framing. what is framing? the stream of bits is divided into different frames. அததான் நம்ம என்ன சொல்றோம்? framing னு சொல்றோம். சரியா? இப்போ என்ன பண்ணோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா the other very important function is physical addressing. நல்லா புரிஞ்சுக்கோங்க, physical addressing. so இந்த OSI லேயர்ல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்னன்னா இந்த addressing, physical addressing இருக்கு, logical addressing இருக்கு, and port addressing இருக்கு, service point addressing அப்படினு சொல்லுவோம். சரியா? இந்த மூணு addressing நீ தெளிவா படிச்சிட்டனா டெஃபினட்டா என்ன பண்ண முடியும் அப்படினா நெட்வொர்க்ல எந்த டிவைஸ் எங்க வர்க் ஆகுதுன்னு உன்னால ஈஸியா சொல்ல முடியும். ஓகேவா? so now physical addressing. இந்த data link layer என்ன பண்ணும் அப்படினா frames பிரிச்சதோட it will able to transfer that particular frames. சரியா? பக்கத்து சிஸ்டம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பக்கத்துல இருக்க எந்த சிஸ்டம் இருக்கோ அந்த சிஸ்டத்துக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் data link layer மூலமா. ஆனா எப்படி பண்ண முடியும் அப்படினு பாத்தீங்கன்னா using physical addressing. சரியா? so physical addressing என்னன்னா it's nothing but a MAC address. எல்லா சிஸ்டத்துக்கும் ஒரு MAC address இருக்கும். சரியா? so அந்த MAC address தான் நம்ம என்ன சொல்றோம்னா physical addressing அப்படினு சொல்றோம். ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றோம் அப்படினா அந்த நெட்வொர்க்ல physical address என்ன பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் 10 சிஸ்டம் கனெக்ட் பண்ணி ஒரு நெட்வொர்க் ஒரு லேனா யூஸ் பண்றாங்க அப்படினா அதுக்கு அந்த நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ண முடியும்னா ஒரு physical address கொடுக்க முடியும். ஓகேவா? புரியுதா இல்லையா? ரைட். சோ physical address is a local address அப்படினு சொல்லலாம். local address அந்த நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ண முடியும்? அந்த நெட்வொர்க்கு அட்ரஸிங் கொடுக்க முடியும். அது இல்லாம if you take any particular system அந்த சிஸ்டம்ல என்ன இருக்கும் அப்படினா MAC address இருக்கும். சரியா? சோ இந்த அட்ரஸை யூஸ் பண்ணி தான் லோக்கலா என்ன பண்ண முடியும்? டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். வாட் இஸ் மீன் பை லோக்கல்? நான் இங்க லோக்கல்னு என்ன சொல்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரே நெட்வொர்க், இப்ப நம்ம லேப்ல இருக்கிற ஒரு 4 சிஸ்டம் நீ கனெக்ட் பண்ணி வச்சிருக்கனா அந்த 4 சிஸ்டத்துக்குள்ள டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னா physical addressing is more than enough. சரி, ஏனா என்னது? ஒரே நெட்வொர்க்ல இருக்கு. அப்ப ஒரே நெட்வொர்க்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னா என்ன அட்ரஸ் தேவை? physical address தேவை. சரியா? and then data link layer ஓட இன்னும் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா flow control, error control and access control. இந்த லேயர் சொல்லும்போதே பாத்தீங்க அப்படினா data link layerல மட்டும் ட்ரெய்லர் அப்படினு ஒன்னு யூஸ் பண்ணிருப்பாங்க.
சரியா? எல்லா லேயர்ஸ்லயும் ஹெடர் யூஸ் பண்ணிருப்பாங்க. டேட்டா லிங்க் லேயர்ல மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க? ட்ரெய்லர் யூஸ் பண்ணிருப்பாங்க. சார் வாட் இஸ் ட்ரெய்லர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரர் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன். சரியா? எரர் கண்ட்ரோலுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறது அந்த ட்ரெய்லர். சரியா? அதுலதான் ஆட் பண்ணுவாங்க. சோ வாட் இஸ் எரர் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா this data link layer is very very important because ஒரு கம்யூனிகேஷன் ஒரு டேட்டா வந்து ரிலையபிளா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா லிங்க் லேயர் தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? சோ flow controlனா என்ன? first thing flow controlனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா if you take any particular system, ஒரு சென்டர் இருக்காரு, ஒரு ரிசீவர் இருக்காரு. இந்த சென்டர் வந்து it transmit data ஃபாஸ்டா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு. சரியா? and receiver also receives the data. but இந்த ரிசீவர் அப்சார்பிங் ஸ்பீடு வந்து ரிசீவர் ரிசீவிங் ஸ்பீடு வந்து if it is lesser than transmitting speed. சரியா? புரியுதா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு நிமிஷத்துல 10 டேட்டா சென்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதால ஒரு நிமிஷத்துல ரெண்டு டேட்டா தான் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதி 8 டேட்டா என்ன பண்ணும்? வெயிட் பண்ணிட்டு இருக்கும். சரியா? அந்த 2 டேட்டாவை ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும்? மீதி 8 டேட்டாஸ் இதால அப்சார்ப் பண்ண முடியும். சரியா? ஆனா அது தெரியாம டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணிட்டு இருக்கும்னா கண்டினியூஸா டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணிட்டே இருக்கும். அப்படி டிரான்ஸ்மிஷன் நடந்துட்டே இருந்துச்சுன்னா இங்க என்ன நடக்கும்? இட் வில் பி ஓவர்ஹெல்லிங் ஆஃப் டேட்டா, டிராபிக் ஏற்படும். ஓவர்ஹெல்லிங் ஆஃப் டேட்டா நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? டேட்டா வந்து அப்சார்ப் ஆகணும்னா இட் வில் பி டிஸ்கண்டினியூட். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிசீவ் ஆகாமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ இப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா there should be a flow control. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா data link layer should analyze and tells the sender to slow down the transmission. So இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? flow control அப்படின்னு சொல்றோம். சரியா? overhauling of data நடக்காம தடுக்கிறது என்னது? flow control. So now what is error control? error controlனா என்ன? நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ற டேட்டா கரெக்ட்டா போய் ரிசீவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் frame 1, frame 2, frame 3 டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ற. சரியா? அந்த frame 1 வந்துருச்சு, frame 3 வந்துருச்சு, ஆனா frame 2 வரல அப்படின்னா frame 2 வரல, அதை திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணு அப்படின்னு சென்டர் வந்து ரிசீவருக்கு சொல்லணும். அது எப்ப சொல்லணும்னா only if there is an error control. சரியா? not only missing data, டேட்டா கரப்ட் ஆனாலும் சரி இல்ல டூப்ளிகேட் டேட்டானாலும் சரி என்ன டைப் ஆஃப் எரர் கிரியேட் ஆனாலும் அதை என்ன பண்ணணும்? ரெக்டிஃபை பண்ணணும். that is called as error control. and then what is access control? there is access control னு ஒன்னு இருக்கு. access controlனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா as I said ஒரு 4 சிஸ்டம் வந்து இன்டர் கனெக்டடா இருக்கு அப்படின்னா இந்த 4 சிஸ்டமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்கை யூஸ் பண்ணுது. this link is shared by all this 4 systems னு வெச்சுக்கோ. சரியா? எந்த சிஸ்டம் இந்த பர்టిక్యులர் டைம்ல இந்த லிங்கை ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னு தெரியாது. சரியா? சோ அப்போ ஆக்சஸ் கண்ட்ரோல் இருந்தாதான் எந்த சிஸ்டம் எந்த அந்த நேரத்துல எந்த சிஸ்டம் வந்து அந்த லிங்கை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சோ அத சொல்றது யாருன்னு? டேட்டா லிங்க் லேயர். சோ டேட்டா லிங்க் லேயரோட அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னா ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல், ஆக்சஸ் கண்ட்ரோல். ஃப்ளோ கண்ட்ரோல் என்ன பண்ணும் அப்படின்னா ஓவர்ஃப்ளோவிங் ஆஃப் டேட்டாவை தடுக்கும். சரியா? and similarly error control is nothing but it prevents the errors, and access control it tells you which particular system is accessing that particular link. that is called as access control. so this is very important layer. இங்க மெயினா நீ பார்க்க வேண்டியது என்னன்னா framing, அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா physical addressing. சரியா? சோ இந்த physical addressing கான்செப்ட் உனக்கு புரியாது, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். சரியா? சோ physical addressனா என்ன சொல்லிருக்கேன்? ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரே என்ன பண்ண முடியும்? ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பர்టిక్యులர் physical address கொடுக்க முடியும். and similarly ஒரு சிஸ்டத்திலயும் NIC கார்டு அப்படின்னு ஒன்னு இருக்கு. அந்த NIC கார்டு பின்னாடி என்ன இருக்கும்? MAC அட்ரஸ் இருக்கும். சரியா? இப்போ நல்லா கவனி, இந்த டேட்டா லிங்க் லேயரோட வேலை என்ன பண்ண முடியும்? physical லேயர் வச்சு என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it can only support hop to hop delivery. please understand, you have to understand what is hop to hop delivery. hop to hop delivery னா என்ன அர்த்தம் அப்படின்னா if you take this particular network A B C D E F இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்கு. சரியா? இந்த நெட்வொர்க்ல இந்த சிஸ்டம் A இருக்கிற சிஸ்டம் வந்து it has to send the data to F. சரி, இது டைரக்டா சென்ட் பண்ணிட முடியாது. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை என்ன பண்ணணும்? B க்கு சென்ட் பண்ணணும். B அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா E க்கு சென்ட் பண்ணணும். and then E வந்து என்ன பண்ணும்? F க்கு சென்ட் பண்ணும். சரியா? சோ இப்போ ஒரு டேட்டா லிங்க் லேயரால என்ன பண்ண முடியும் அப்படின்னா டைரக்டா இந்த டேட்டாவை இங்க சென்ட் பண்ண முடியாது. சரியா? என்ன பண்ணும்? it can only transmit the data to the next system which it is connected, and then it is transferred to the next system. சரியா? இந்த மாதிரி அடுத்தடுத்த சிஸ்டத்துக்கு போறதுக்கு பேரு தான் என்ன சொல்றோம்? ஹாப் டு ஹாப் டெலிவரி அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த ஹாப் டு ஹாப் டெலிவரி எங்க நடக்குது? செகண்ட் லேயர்ல நடக்குது, டேட்டா லிங்க் லேயர்ல நடக்குது. சரியா? சோ அப்போ ஹாப் டு ஹாப் டெலிவரிக்கு என்ன அட்ரஸ் தேவை? எந்த அட்ரஸ் வச்சு யூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
பிசிக்கல் அட்ரஸ் வச்சு யூஸ் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோ, பிசிக்கல் அட்ரஸ். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரே நெட்வொர்க்ல இருந்தா மட்டும் தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா பண்ண முடியாது. சரியா? சோ இப்போ ஒரே இசி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கினா அந்த சிஸ்டத்துல இருக்கிற லேப்ல கனெக்ட் பண்ணிக்கிறது மட்டும் தான், அந்த நெட்வொர்க்ல இருக்கிற சிஸ்டம் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். வேற ஒரு நெட்வொர்க்ல இருக்கிற சிஸ்டத்தை கனெக்ட் பண்ண முடியாது. எதை யூஸ் பண்ணி? பிசிக்கல் அட்ரஸிங் யூஸ் பண்ணி. ஓகேவா? சோ நவ யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹாப் டு ஹாப் டெலிவரி. இப்போ என்ன பண்ணனும் பாரு, இப்போ A வந்து F க்கு டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணனும். அப்ப என்ன பண்ணனும் அப்படினா, it will send the data to the B. B க்கு சென்ட் பண்ணனும். B என்ன பண்ணும் அப்படினா, அந்த டேட்டாவை once again it will transmit to the E. பாரு, A ல இருந்து ட்ரான்ஸ்மிட் ஆகி முடிச்சிரும். இதோட இந்த டேட்டா லிங்க் லேயரோட வர்க் முடிஞ்சிருச்சு. and then B ல இருந்து என்ன பண்ணுது, டேட்டாவை E க்கு சென்ட் பண்ணுது. அப்ப என்ன ஆகும், இந்த டேட்டா லிங்க் லேயரோட வர்க் முடிஞ்சிருச்சு. சிமிலர்லி E ல இருந்து F க்கு ட்ரான்ஸ்மிட் ஆகும். இப்படி தான் வந்து ஹாப் டு ஹாப் டெலிவரி ட்ரான்ஸ்மிட் ஆகும். சரியா? சோ ரியல் டைம்ல எப்படி நடக்கும் அப்படினு பாத்தீங்க அப்படினா, now listen, so this is very important. ரியல் டைம்ல எப்படி டேட்டா ரிசீவ் ஆகும் அப்படினு பாத்தீங்க அப்படினா, இப்ப கவனி, A வந்து என்ன பண்ணனும், F க்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டேன். இப்போ இது வந்து சோர்ஸ், இது வந்து டெஸ்டினேஷன். கரெக்ட்டா? A வந்து சோர்ஸ், F வந்து என்னது, டெஸ்டினேஷன். சரியா? இப்போ இது நாலுமே என்ன, இதுக்கு இன்டர்கனெக்ட் ஆயிருக்கா? இப்போ என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, இந்த டேட்டா லிங்க் லேயர், தட் இஸ் இந்த டேட்டா லிங்க் லேயர் என்ன இருக்கும், the original data and also it will add its own header அப்படினு சொன்னா, அந்த ஹெட்டரை ரெண்டா பிரிச்சுக்கோ. என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா, source address and as well as destination address அப்படினு இருக்கும். சரியா? புரிஞ்சுக்கோ, this is very important. இப்போ இந்த சிஸ்டம் வந்து இந்த சிஸ்டம் டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணனும் அப்படினா, இதுதான் டெஸ்டினேஷன் அட்ரஸ், இதுதான் வந்து சோர்ஸ் அட்ரஸ். கரெக்ட்டா? சரியா? இப்போ பாரு, இந்த ஒரிஜினல் டேட்டா கூட இந்த டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணுனா, இதோடைய சோர்ஸ் அட்ரஸ் ஆட் பண்ணிருக்கோம். சோர்ஸ் அட்ரஸ் என்னது, இதோடைய பிசிக்கல் அட்ரஸ், இதோடைய பிசிக்கல் அட்ரஸ் இங்க ஆட் பண்ணிருக்கோம். and F ஓட டெஸ்டினேஷன் அட்ரஸ், பிசிக்கல் அட்ரஸ் இங்க ஆட் பண்ணிருக்கோம். F சிஸ்டத்தோட பிசிக்கல் அட்ரஸ் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த டேட்டாவை சென்ட் பண்ணுது. இது என்ன சென்ட் பண்ணும், அடுத்து உடனே இந்த A க்கு சென்ட் பண்ணும். சரியா? இப்போ டேட்டா வந்து A ல இருந்து B க்கு சென்ட் பண்ணும். B க்கு போகுதா? B ல என்ன ஆகும் பாரு, it reaches the data link layer. இப்போ என்ன பண்ணும், B என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா, அந்த டேட்டாவை எடுத்துட்டு அந்த ஹெட்டரை ரீட் பண்ணும். because header with the data link layer can read by the another header, அதாவது another data link layer. சரியா? ஒரு சிஸ்டத்துல இருக்கிற data link layer ஓட ஹெட்டரை இன்னொரு சிஸ்டத்துல இருக்கிற data link layer ஓட ஹெட்டர் வந்து படிக்க முடியும். அத தான் நாம என்ன சொல்றோம், peer to peer communication அப்படினு சொல்றோம். புரியுதா? ரைட்டா? சோ இப்போ இந்த data link layer என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா, it will check the source address. ஓகே, A சென்ட் பண்ணிருக்காரு. டெஸ்டினேஷன் அட்ரஸ் என்ன, F ன்னு பாக்குது. அப்ப இது என்ன நினைக்குது, நம்மளுக்கு வரல இந்த டேட்டா, நம்மளோட பிசிக்கல் அட்ரஸ் இது கிடையாது அப்படினு சொல்லிட்டு it will transmit the data to the E. சரியா? அப்ப E என்ன பண்ணும், திருப்பி அந்த டேட்டாவை வாங்கி பாக்குது, அதோட சோர்ஸ் அட்ரஸ் பாக்குது, டெஸ்டினேஷன் அட்ரஸ் பாக்குது. டெஸ்டினேஷன் அட்ரஸ் பார்த்த உடனே இது நம்மளுக்கு இல்லன்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு தி F. இப்படிதான் டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கும். சரியா? அப்போ டேட்டா லிங்க் லேயர்ல என்ன டெலிவரி நடக்குது அப்படின்னா, ஹாப் டு ஹாப் டெலிவரி நடக்குது. ஹாப் டு ஹாப் டெலிவரிக்கு என்ன முக்கியமான தேவை அப்படின்னா, பிசிக்கல் அட்ரஸிங் தேவை. புரியுதா? Any doubts here? Thank you students. Thank you for watching. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.